தரும் நாலடியார் 400 அறத்துப்பால் மெய்மை என்ற தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜலநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். நலந்தரும் நாலடியார் 400 எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. உள்ளத்தில் பொய்யின்றி ஒழுகுதல் உண்மை. உள்ளத்தில் உள்ள உண்மை மாறாமல் வாய் வழியாக சொல்லாக பேச்சாக வெளிப்படுவது வாய்மை. வாய்மை மொழி மாறாமல் நடப்பது மெய்மை. நாலடியார் அறத்துப்பால் அதிகாரம் 12 மெய்மை. பாடல் 111 முதல் 115 வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம். அறத்துப்பால் அதிகாரம் 12 மெய்மை. பாடல் 111. இசையா ஒரு பொருள் இல்லென்றல் யார்க்கும் வசையன்று வையத்து இயற்கை நசை அழுங்க நின்றோடி பொய்த்தல் நிறை தொடியி செய் நன்றி கொன்றாரின் குற்றம் உடைத்து. வரிசையாக வளையலை அணிந்தவளே, தம்மால் தர முடியாத ஒரு பொருளை இறப்போர்க்கு இல்லை என்று கூறுதல் யாருக்கும் பழியாகாது. அது உலகில் இயற்கை. ஆனால் ஏற்பவன் ஆசை கெடும்படி பல நாட்கள் கழித்து இல்லை என்று சொல்லுதல் செய் நன்றி மறந்தவரின் குற்றத்தை போன்ற குற்றமாகும். பாடல் 112. தக்காரும் தக்கவர் அல்லாரும் தன் நீர்மை எக்காலம் குன்றல் இளராவர். அக்காரம் யாவரே தின்னினும் கையாதாம் கைக்குமாம் தேவரே தின்னினும் வெம்பு. சான்றோர் அல்லாதாரும் தத்தம் குணங்களில் எப்போதும் குறையாமல் இருப்பர். வெல்லத்தை யார் தின்றாலும் கசக்காது. வேப்பங்காயை தேவரே தின்றாலும் கசக்கும். பாடல் 113. காலாடு போழ்திற் கிளைஞர் வானத்து மேலாடு மீனின் பலராவர். ஏலா இடரொருவர் உற்றக்கால் ஈர்ங்குன்ற நாட தொடர்புமையோம் என்பார் சிலர். குளிர்ந்த மலைகளுடைய நாட்டுக்கு அரசனே, செல்வம் உண்டான காலத்தில் மேலே வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை விட நெருங்கிய உறவினர் பலராவர். தகாத கொடிய வறுமை ஒருவர் அடையவராயின் அப்போது அவர் எம் உறவினர் என்ற உரிமை பாராட்டுவோர் ஒரு சிலரே ஆவார். பாடல் 114. வடுவிலா வையத்து மன்னிய மூன்றில் நடுவனது எய்த இருதலையும் எய்தும். நடுவனது எய்தாதான் எய்தும் உலை பெய்து அடுவது போலும் துயர். குற்றமற்ற இந்த உலகத்தில் போற்றத்தக்க அறம், பொருள், இன்பம் என்னும் உறுதி பொருள்கள் மூன்றனும் நடுவில் உள்ள பொருளை ஒருவன் அடைந்தால் அவன் அதன் காரணமாக முதலில் உள்ள அறத்தையும் இறுதியில் உள்ள இன்பத்தையும் அடைவான். பொருளை பெறாதவன் கொல்லன் உலையிலிட்டு இரும்பை காய்ச்சுவது போல வறுமை துன்பம் எய்து வருந்துவான். பாடல் 115. நல்லாவின் கன்றாயன் நாகும் விலை பெறுவும் கல்லாரே ஆயினும் செல்வர் வாய்ச்சொற் செல்லும் புள்ளீர பொழுதின் உழவே போல் மீதாடி சொல்லவாம் நல் கூர்ந்தார் சொல். உயர்ந்த சாதி பசுவின் கன்றாக இருந்தால் இளங்கன்றும் நல்ல விலை போகும். கல்லாரே ஆயினும் செல்வரது வாயிலிருந்து வரும் சொற்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். சிறிதே ஈரமுள்ள காலத்தில் உழுதலைப் போல வறியவர் வாய்ச்சொல் மதிக்கப்படாது ஒழியும். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாலடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நாலடியார் தரும்
நலம் தரும் நாலடியார் 400 என்ற தலைப்பிலே தினந்தோறும் சொற்பொழிவாற்றி வருகின்றார் தக்கோலத்திலிருந்து ஜெல்லாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா, மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.